அன்பான துலா லக்னக்காரர்களே, லக்ன பலன்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு வர்றோம். அதுல துலா லக்னத்தை பத்தி இன்றைய தினத்துல பேச போறோம். பொதுவா லக்னம்னா உயிர். இந்த உயிராக இருக்கக்கூடிய லக்னம், அதோடைய அதிபதி நமக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த லக்னக்காரர்கள் அந்த அதிபதி சரியாக இருந்தார்னா, சரியான இடத்துல இருந்தா இன்னும் நிறைய நல்ல பலன்களை இந்த லக்னக்காரர்களுக்கு பெற முடியும். துலா லக்னத்தோட அதிபதி சுக்கிரன். சுக்கிரன்னா என்ன? ஆசைக்கு உரியவன், லௌகீகத்துக்கு உரியவன். எல்லாரும் சுக்கிரன்னா பணம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பணம் இருக்கிற இடத்துல எல்லாம் நிம்மதி இருக்காது. நல்லா தெரிஞ்சுங்க. பணம் இல்லாத ஒரு குதிரை வண்டியில ஏறி போகணும்னு ஆசைப்படுறான் ஒருத்தன். இல்லைன்னா ஒருத்தன் போற இடத்துல தெருவுல ஒரு முச்சந்தி இருக்கிற டீ கடையில உட்காந்து டீ குடிக்கணும்னு ஆசைப்படுறான். கோடீஸ்வரனால முடியுமா? பணம் தான் இருக்க. வேணா முச்சந்தி மாதிரி செட்டு போட்டு டீ கடை வேணா போட்டு உட்காந்துக்கலாமே தவிர, ஆனா அவங்க மனசுக்குள்ளேயே அந்த ஆசை வரும். நான் ஒரு சின்ன டீ கடையில போய் கிராமத்திலேயோ இல்லை எங்கேயாவது ஒரு டீ கடையில டீ சாப்பிடணும் ஆசையா இருக்குங்கன்னுவாங்க. கோடியில இருக்கும் பணம், ஆனா நடக்காது. அப்ப பணம் சுக்கிரன் பணத்தை கொடுப்பவர்னு எல்லாரும் தவறா புரிந்து கொள்கிறார்கள். அது கிடையாது. மனுஷனுடைய சந்தோஷத்தை பெருக்கக்கூடியவன் சுக்கிரன். சந்தோஷம் எதுலங்க இருக்கு அப்படின்னு கேட்டாரு ஒருத்தர் என்கிட்ட. நான் ஓப்பனா சொன்னேன், நீங்க போய் துலா லக்னக்காரவங்கள்ட்ட போய் கேளுங்க, துலா ராசிக்காரவங்கள்ட்ட போய் கேளுங்க, சந்தோஷம் எங்க இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. ஏங்க அப்படின்னாங்க. ரொம்ப சிம்பிளா சொன்னேன். துலா லக்னத்துல வீட்டுல ஒரு தலைவர் இருக்காருன்னா, இல்ல தலைவி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அதிகபட்ச உலகமே அவங்க குடும்பமா தான் இருக்கும். வேற எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு அவங்களை சார்ந்தவர்களை சந்தோஷப்படுத்துவது மட்டும்தான் சந்தோஷம். வீட்டுக்காருக்கும் வீட்டுக்காரம்மாவுக்கும் சண்டை. வீட்டுக்காரம்மா துலா லக்னம். சண்டை போட்டுட்டு படுக்க போறாங்க, தூங்க போறாங்க. அவரு கண்ணா பின்னாடி திட்டாரு. இந்த அம்மாவும் திட்டிடுச்சு. இந்த அம்மாவும் சும்மா கிடையாது, நியாயத்துக்காக உள்ளவங்க. ஆனா அந்த ஆளுக்கு இன்னைக்கு ராத்திரி பிபி மாத்திரை வேணும். அவர் எப்பயுமே பிபி மாத்திரை போடுறவர். இந்த அம்மா திடீர்னு ஷாலை போட்டுட்டு, சுடிதார நைட்டில இருந்தவங்க டக்குன்னு சுடிதாரை போட்டுட்டு ஷாலை போட்டுட்டு அந்த வண்டி எடுத்துட்டு விரும்பி போயிட்டாங்க. வீட்டுக்காருக்கு கோவம். போட்டோம், இவன் என்ன பண்ண போறா, எங்க போறா, யாரை கூப்பிட்டு வரா பாத்துருவோம், நம்ம பக்கம் நியாயம் இருக்குல்ல அப்படின்னு வீட்டுக்காரர் இங்க பயங்கரமா கங்கணம் கட்டிட்டு உட்கார்றாரு. ஒரு 10 நிமிஷம் இல்ல, ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, வரல. இவரு கவலைப்படலை, எனக்கு கோபம் இல்ல. அரை மணி நேரம் கழிச்சு அந்த அம்மா அங்கேருந்து வண்டியை நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள திடீர்னு ரூமுக்குள்ள போயிட்டு ட்ரெஸ்ஸை திருப்பி மாத்திட்டு அங்கேருந்து நைட்டியை போட்டுன்னு தூக்கி ஒரு மூஞ்சில எட்டி விட்டுது. என்னன்னா மாத்திரை பாக்கெட்டு போட்டுட்டு தண்ணியை ஒரு டம்ளர் கொண்டு வச்சுட்டு அந்த மாப்பி படுத்துட்டு. இந்த ஆளு அதாவது உச்சந்தலையில இருந்த கோபம் சரசரன்னு இறங்கிடுச்சு. ஏன்னா பொண்டாட்டியே அந்த அளவுக்கு ஒரு வம்மமா திட்டி ஒரு முடிவுக்கு வந்தாரு. யார் அழைச்சிட்டு வரா பாத்துரும், என்ன பஞ்சாயத்து, இன்னைக்கு எல்லாம் உண்டா இல்லைன்னு பார்க்கணும்னு நினைச்சாரு. ஆனா இந்த அம்மா தாம் புருஷனுக்கு பிபி மாத்திரை வேணும் அப்படின்னு, அந்த பிபி மாத்திரை போலன்னு அந்த ஆளுக்கு ஏதாவது ஆயிடும்னு அக்கறையில இந்த அம்மா போய் பிபி மாத்திரை வாங்கிட்டு வந்துருக்கு. இதை விட பாசத்தை எங்க காட்ட முடியும்? இதை விட அன்பை எங்க காட்ட முடியும்? இந்த செய்தி நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், இது மாதிரி ஒரு வீட்டுல நடந்ததுங்க அப்படின்னு. இன்னைய வரைக்கும் அந்த நண்பர் என்னை பார்த்து சொல்லுவாரு, நான் உண்மையிலேங்க இன்னைய வரைக்கும் என் பொண்டாட்டியை திட்டலைங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த அம்மா துலா லக்னம். நான் இது வரைக்கும் தப்பா புரிஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு அறிவு கண்ணை நீங்க திறந்துட்டீங்க அப்படின்னாரு. எதுக்கு சொல்ல வர இந்த செய்தி என்ன, துலா லக்னக்காரர்களை ஒரே வரியில நம்ம சொல்லிடலாம். இங்க பெரிய அளவுலாம் யோசிக்கவே வேண்டாம். துலா லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அதிகபட்ச சந்தோஷம், பாசம் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பம், அவங்களை சார்ந்தவர்கள். அந்த சந்தோஷம் அவங்க சார்ந்தவர்கள் சந்தோஷமா இருந்தா போதும்.
அதுவும் பார்த்தீங்கன்னா துலா லக்னக்காரர்களுக்கு என்னைக்குமே ஆசை, கிரகத்தின் மீது ஆசை, வீட்டின் மேல ஆசை, ரொம்ப ஞானம் ஏற்படும். சிறந்த ஒரு குடும்ப அம்சத்தை கொண்டவர்களாக இந்த துலா லக்னக்காரர்கள் இருப்பாங்க. அதுல வேற சனி பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ரொம்ப நல்ல பலன்களை, தைரியம், ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம், உள்ளுக்குள்ள ஓயாம அழுவாங்க, வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. அதாவது எது மேலேயும் அட்ராக்ட் இல்லாத மாதிரியே இருப்பாங்க. ஆனா அவங்கள பார்த்துக்கவும் தெரியாது. இப்படிப்பட்ட துலா லக்னக்காரர்கள் நிச்சயமா மக்களுடைய அபிமானத்தை பெறுவார்கள், அன்பை பெறுவார்கள். அரசாள்பவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு நட்பு கிடைக்கும். அதிகாரிகளுக்கும் இவர்களுக்கும், இவங்க போனா ஒரு காரியம் சக்சஸ் ஆகும், இவங்க அழைச்சிட்டு போனாலும் ஒரு காரியம் சக்சஸ் ஆகும். உறவுகளை நல்ல பெறுவார்கள். அறநெறியோடு இருக்கக்கூடியவர்கள், நல்ல மனத்தை கொண்டவர்கள், இப்படி ரொம்ப சொல்லிக்கிட்டே போலாம். இந்த அதாவது இவங்களோட ரொம்ப முக்கியமானது சளி பிரச்சனைகள், சைனஸ், வீசிங், லங்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் தான் இவங்களுக்கு ஏற்படும். அதுலதான் இவங்களுக்கு கொஞ்சம் சிரமம். அது மாதிரி இவங்களுக்கு நெருப்பு ஒத்துக்காது. எக்காரணம் கொண்டு துலா லக்னக்காரர்கள் அக்னி கிட்ட மட்டும் விளையாடாதீங்க. அதனால உங்களுக்கு ஒரு இந்த தீ மிதிக்கிறதுலாம் கூட சொல்லுவாங்க. எங்கேயாவது தீலாம் மிதிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சிரமம். கையில எங்கேயாவது சூடு போட்டு அடிக்கடி நிறைய, அது பெண்கள் துலா லக்னமாக இருந்தா கண்டிப்பா கேஸ் ஸ்டவ் ஒண்ணு போதும். இவங்கள்ட்ட நிறைய கையில தழும்பு இருக்கும், கை தழும்பு நிறைய இருக்கும். அது மாதிரி கையில நிறைய வெட்டிப்பாங்க. அது நெருப்புக்கு இவங்களுக்கு ஆகாது. அது பெண்களை கண்டுபிடிச்சிடலாம். நீங்க துலா லக்னமா, ஒரு அம்மா பார்த்தேன், ஒரு அம்மா வந்து விபூதி வாங்கினாங்க, கையில விபூதி கொடுக்குறேன் கோயில்ல, அவங்க வாங்குறாங்க, ஒரு கையில ஒரே புண்ணு, அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கருப்பா, கண்ணு அடுப்புல பார்த்துரு கண்ணு பொண்ணு, நீ துலா லக்னமா அப்படின்னு. ஆமாங்க ஐயா, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு. கையை பார்த்தாலே தெரியுதுடா கண்ணு. இதுதான் நான் சொன்ன வார்த்தை. எதுக்குன்னா ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். சுட்டுப்பாங்க, மறந்துடுவாங்க, அவசரப்பட்டுருவாங்க. அதாவது ஒருத்தவங்க யாராவது விருந்தாடி வீட்டுக்கு வந்துட்டா கூட படபடப்பா அரை மணி நேரத்துல சமையல் முடிச்சிருவாங்க. 1.5 மணி நேரம் பண்ணுவாங்க சில வீட்டுல எல்லாம் சமையல். துலா லக்னக்காரங்க அரை மணி நேரத்துல வேலையை முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஈடுபாடு, அது அவங்கள திருப்திப்படுத்தணும், அதுதான் அவங்களுடைய பெரிய எண்ணம். இந்த லக்னக்காரர்கள் சுப கிரகங்கள் மட்டும் பார்வைப்பட்டுடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு 80 வயசு வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா சுப கிரக பார்வை அவ்வளவு சீக்கிரம் துலா லக்னத்துக்கு கிடைக்காது. அதனாலதான் நிறைய துயரங்கள் அவங்க அனுபவிப்பாங்க. அதனால சுப லக்ன பார்வையை அவங்க பெறணும். அதற்கு இந்த துலா லக்னக்காரர்கள் விநாயகரை அதிகமா வழிபாடு பண்ணணும், குருமார்களை அதிகமா வழிபாடு பண்ணணும். வீட்டுல இறந்தவர்கள் இவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க துலா லக்னக்காரர்களுக்கு. அதனால அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா சிறப்பாகும். நிறைய விஷயங்கள் அதாவது பாத்தீங்கன்னா உங்களை நிறைய சந்தோஷத்திற்கு நீங்களே கொண்டு போய்க்கீங்க. நிறைய பேர் உங்களை கண்டா பயப்படுவாங்க. அதனால நீங்க உடனே அவங்க மேல, அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு மேல அன்பு இல்லைன்னா நினைச்சிடாதீங்க. எல்லாருக்குமே உங்களை கண்டா எல்லாருக்கும் அன்பு அதிகம். ஆனா உங்கள்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம பயந்து நிற்பாங்க. அதனால துலா லக்னக்காரர்களே, நீங்க வல்லமை மிகுந்தவர்கள். உங்ககிட்ட நெருங்கிறதுக்கு மற்றவங்க பயப்படுவாங்க. அதனால மற்றவங்க மேலலாம் இவங்கெல்லாம் நம்மள்ட்ட வெறுப்பா இருக்காங்க, நம்மளை பத்தி யாராவது கண்டுக்கிறாங்களா அப்படிலாம் ரொம்ப ஃபீலிங்ஸ்ஃபுல்லாம் போகாதீங்க. அவ்வளவு பெரிய ஆள் இல்லை நீங்க. நீங்க ஹெட் மாஸ்டர் மாதிரி. மாணவன் பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். ஒரு படத்துல ஒரு பெண் கேரக்டர் ஜோதிகா, அது ஒரு பள்ளிக்கூட வாத்தியாரா இருப்பாங்க. எனக்கு அந்த படம் பேரு தெரியல. அதுல ஒரு பையன் என்ன பண்ணுவான், அந்த வாத்தியார அந்த பிடிக்கும், சின்ன பையன் ஒண்ணு. நான் அந்த படம் பார்த்தேன். அந்த பெண்மணி பூர்ணிமா பாக்கியராஜ் கூட நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. அந்த பெண் கேரக்டர் தான் அந்த துலா லக்னம். அந்த கேரக்டர் நான் நினைக்கிறது அந்த கேரக்டர். அப்ப எப்படின்னா அந்த திறன் இருக்கும், அந்த இடத்துல இருக்கணும். ஆனா அந்த சின்ன பையன் பேச ஆசைப்படுவான், ஆனா பயப்படுவான். இந்த வார்த்தை புரியுது அப்போ உங்களுக்கு? அப்ப இவ்வளவு கடுமையான அவர்கள். அதுக்காக உங்கள்கிட்ட யாரும் பேசவே இல்லை, உங்களை கண்டுக்கலன்னு நினைக்காதீங்க. உங்க மேல நிறைய எல்லாருக்கும் அன்பு உண்டு. அதனால உங்களுக்குள்ள எதுவும் தாழ்வு மனப்பான்மையை நீங்க ஏற்றிக்கொள்ளக்கூடாது. நீங்க இந்த சமூகத்திற்காகவும் உறவுகளுக்காகவும் சொந்தங்களுக்காகவும் படைக்கப்பட்டது. அதனால நீங்க கடமையை செஞ்சுக்கிட்டே இருங்க. அது நீங்க பலனை எதிர்பார்க்கவே வேண்டாம். காலத்தில் கடவுள் உங்களுக்கு சரியான கணக்குகளை எழுதி கொண்டே இருப்பார். விநாயக பெருமான் நிறைய கணக்குகளை உங்களுக்காக போடுவார். குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த துலா லக்னக்காரர்கள் தொடர்ந்து செய்தால் நிச்சயம் நன்மைகள் ஏற்படும். லக்னத்திலேயே சிறப்பான லக்னம் துலா லக்னம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.